சேரன் பண்ணது தான் தப்பு அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அந்த கம்பெனில சேரும்போதே மேரிடு கல்யாணமானவங்க அப்படின்னு சொல்லி சேர்ந்திருந்தா, இப்ப இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து ப்ரோமோ பார்த்துருப்போம். அதில வந்து சேரன் கிட்ட நிலா வந்து எல்லாத்தையுமே சொல்லி சண்டை போடுறாங்க. காலையில தான் அவன வார்ன் பண்ணி வச்சிருந்தேன். நீங்க என்னடான்னா எல்லா விஷயத்தையும் சொல்லி எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? அவன் சொல்றான், "எதுக்கு நீ அங்க தங்கி இருக்கிற? வா உனக்கு வேற பிளாட் பார்த்து குடுக்குறேன். அங்க வந்து தங்குன்னு" சொல்றான். எனக்கு ரொம்ப கேவலமாவும், அசிங்கமாவும் இருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். அவங்க கிட்டலாம் நம்ம வந்து உண்மை இதெல்லாம் பத்தி சொல்லணும்னு அவசியமே கிடையாதே. நம்ம குடும்பத்தில நடக்கிறத எதுக்கு 3வது ஆள் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சேரனால எதுவுமே பேச முடியல. நிலா சொல்லிட்டு அங்கிட்டு போயிடுறாங்க. அப்ப சோழன் கிட்ட சேரன் வந்து கேட்குறாங்க, சொல்றாங்க, "இல்லடா என் மேல சாரிடா சோழா என்னைய மன்னிச்சிடுறா. நான் இந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும்னு நான் நினைக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே நீயி? அவன்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லலாமா இப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு போனேன். "நீ என்னோட வாழ்க்கைய மொத்தமா குழி தோண்டியே புதைச்சிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோழன் வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ பாண்டி இருந்துட்டு, "சரி விடுண்ணே, நீ என்ன வேணும்னா சொன்ன. என்னதான் நடக்குதுன்னா நடந்துட்டு போகட்டும். நீ இத பத்தி எதுவும் கவலைப்படாத, யோசிக்காதண்ணே. இருந்தாலும் நம்ம வீட்டு விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுண்ணே. இந்த வானதி கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன், நம்ம வீட்ல நடக்கிறத. வானதி கூட இப்போ கோவிச்சுட்டு தான் போகுது. எங்க வீட்ல ஏதோ ஒண்ணு பேச போறாங்க, நிலா பேச போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் வானதிய வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். இது நமக்கு தேவையில்ல. ஒருவேளை வானதிய கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்ததுக்கப்புறம் அவளுக்கு தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். இப்போதைக்கு நம்ம குடும்ப விஷயம் யாருக்குமே சொல்லக்கூடாது. அதனால நான் அவகிட்ட கூட சொல்லல. நீ ஏனே போய் அந்த ஆள்ட்டலாம் போய் சொல்லி வச்சிருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லடா, எதர்ச்சியா தான் கேட்டாங்க. நிலா வந்து சோழன கசின்னு சொல்லி ஏதோ சொந்தக்காரங்கன்னு சொன்னாங்க. நீங்க என்ன நிலா வந்து சோழனோட ஒய்ஃப்ன்னு சொல்லி சொல்றீங்க, தம்பியோட ஒய்ஃப்ன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதனால தான்டா இப்படிலாம் சொல்ல வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, அதுக்கு பேசாம அவங்களுக்குள்ள சண்டை, அதனால அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு மட்டும் சொல்ல வேண்டியதானே. எதுக்கு நிலா வந்துட்டு பிடிக்காத கல்யாணம் பண்ணாங்க, சோழன் தான் கல்யாணம் பண்ணான், அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சுன்னுலாம் எதுக்குன்னு நீ சொல்லணும்? உன் மேலேயே தப்பு இருக்குதுண்ணே. அடுத்த ஆளுகிட்ட இனிமே எந்த விஷயத்தையும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ, இப்போ சோழன் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த அளவுக்கு இவ்வளோ நேரமா நிலாவ வெயிட் பண்ண வச்சு, நைட்டெல்லாம் உட்கார வச்சு, லவ் டார்ச்சர் பண்ணிட்டு திரியிறான் அவன். அவன சும்மா விடக்கூடாது. அதான் இப்ப எல்லாமே தெரிஞ்சிருச்சுல்ல, அவன இனியே என்ன பண்றான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் வந்து இவன் ராகவோட வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு, "ஏன்டா என் பொண்டாட்டிய உன் கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்புனா, அவள நைட்டெல்லாம் உட்கார வச்சு லவ் டார்ச்சர் பண்ணிட்டு, என்னென்ன வேலைலாம் பார்த்து வச்சிருக்கிற? நான் கேட்கறதுக்கு யாரும் இல்லன்னு நெனச்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ராகவ பயங்கரமா லெஃப்ட், ரைட் வாங்கி விட்டுறாரு. அடி வெளுத்து விட்டுறாரு. "அவ என் பொண்டாட்டி புரியுதா? எங்களுக்கு இன்னும் விவாகரத்து கூட ஆகல. ஆமா, விவாகரத்து நான் குடுத்துருவேன்னு நீ நெனச்சியா? இல்லன்னா என்னைக்காவது ஒரு நாள் உன்கிட்ட வந்து நிலா உன்னைய பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா? உன் கம்பெனிக்கு வேலைக்கு வந்தனா நீ இவ்ளோ தூரம் பேசுவியா? அப்படித்தான் எல்லா பொண்ணுங்க கிட்டயும் பேசிட்டு இருக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி அடி வெளுத்துடுறாங்க. நம்ம ப்ரோமோல பார்த்துருப்போம். இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நடேசன் இருந்துட்டு ஆ நம்ம சேரன பார்த்து திட்டுறாங்க. "ஏன்டா இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கிற? உனக்கு எந்த இடத்துல எப்படி பேசணும்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா?" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் இல்லப்பா, நான் வந்து எதர்ச்சியா தான்ப்பா சொன்னேன்." அப்படின்னு சொல்லும்போது, என்னத்த சொன்னேன்? இப்ப பாரு அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு போகுதுன்னு. அதில ஒண்ணு கவனிச்சியா? இந்த வீட்ல தான் நான் இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா என்னைய இப்படிலாம் பண்ணிட்டுருக்கான், இப்படிலாம் சொல்லிட்டுருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் அந்த பிள்ளை கோவப்படுதுன்னு பார்த்தியா? இதுக்கெல்லாம் காரணமே நீ தான். நம்ம வீட்டு பொம்பள பிள்ளை இருந்துச்சுன்னா, அது இப்படிலாம் கல்யாணம் பண்ணியிருக்கு அப்படின்னா, நம்ம இத பத்தி வெளியில சொல்லுவோமா? வேற யாரோ நெனச்சுட்டு நீ இப்படி சொல்லிட்டியா? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையாடா? ஏன்டா உன் தம்பி வாழ்க்கைய உன்ன காப்பாத்தணும்னு நீ யோசிக்கவே மாட்டியா? இதே இது உன் தங்கச்சியா இருந்தா, 3வது மனுஷன் யாராவது கேட்டானா, என் தங்கச்சி இப்படி கல்யாணம் பிடிக்காம வந்துட்டா, அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையும் நீ சொல்லியிருப்பியா? அப்ப நிலாவ மட்டும் ஏன்டா சொன்ன? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து சொல்றாங்க. எவ்வளோ இது சொன்னாலும் கடைசியில நம்ம வீட்ட தான்டா தேடி தேடி அந்த பிள்ளை வருது. அந்த பிள்ளையோட மனச போய் இப்படி கஷ்டப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு, சேரன வந்து நடேசன் திட்டுறாங்க. மறுநாள் காலையில நிலா எழுந்திருச்சு வந்துட்டு வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. நிலா இருந்துட்டு நேத்து ரொம்ப கோவப்பட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கிச்சன்ல வந்து பார்க்கும்போது, எந்த வேலையுமே பார்க்காம இருக்குது. உடனே வந்து, "பல்லவா அண்ணன் எங்கடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லண்ணே, இல்ல அண்ணே, நேத்து நீங்க பேசினதுனால அண்ணன் நைட்டு முழுவதும் அழுதுகிட்டே இருந்துச்சு. எங்கேயோ வெளியில போச்சு. காலையிலயே எழுந்துருச்சு. ஆனா வரல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா அண்ணன் ரொம்ப ரொம்ப நேத்து நான் அண்ணன திட்டிட்டேனாடா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
"ஆமா அண்ணி, நீங்க அப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்னடா, அவன் அந்த ராகவ் என்கிட்ட என்னலாம் பேசினான்னு தெரியுமா? நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அண்ணன் எதுக்குடா நம்மளோட பர்சனல் விஷயத்த போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அண்ணி, அண்ணனுக்கு எதுவும் தெரியாது. அது மட்டும் இல்லாம அவன் தான் கேட்டுருக்கான். என்னது அன்னைக்கு நிலா வந்து சோழன சொந்தக்காரங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க என்னடான்னா என் தம்பியோட ஒய்ஃப்ன்னு சொல்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உங்க மேல எதுவும் தப்பு வந்துறக்கூடாது. அது மட்டும் இல்லாம உங்க வேலைக்கு எந்த பாதிப்பும் வந்துறக்கூடாதுன்றதுனால தான் அண்ணன் வந்து இந்த விஷயத்தலாம் சொல்ல வேண்டியது ஆயிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியாடா! அப்படின்னாலும் கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல. இப்படி சொன்ன எல்லா உண்மையும் சொன்னது தான்டா தப்பு. இப்ப அவன் என்ட்ட என்னலாம் பேசுறான் தெரியுமா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல நீ அண்ணன் வந்து வேணும்னே எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்க வேலை பார்க்குற கம்பெனியோட பாஸ் ஏதாவது நெனச்சுக்குவாங்கன்னு நெனச்சு தான் சொல்லியிருப்பாங்க. மத்தபடி வேற எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கம்பெனில எல்லார்கிட்டயும் கல்யாணம் ஆகலன்னு தானே சொல்லி வச்சிருந்தீங்க. அதனால தான் இப்போ வந்து அண்ணன் அந்த மாரி சொல்ல வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமா நம்ம வந்து சிங்கிள் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தோமோ ரெஸ்யூம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாடா முதல்லயே இது என் தப்பு தான். நான் முதல்லயே ஜாயின் பண்ணும்போதே டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் மேரிடுன்னு தான் சொல்லியிருக்கணும். தேவையில்லாம அன்மேரிடுன்னு சொன்னது என் தப்பு தான். அதனால அண்ணன் அந்த சூழ்நிலையில எப்படி சமாளிச்சிருக்க முடிஞ்சிருக்கும். கண்டிப்பா அந்த ராகவ் வந்து ஏதாவது கேட்டுட்டே தான் இருந்திருப்பான். என்னையவே வந்து அவ்ளோ டார்ச்சர் பண்றவன் அண்ணன்கிட்ட இப்படி தானே கேட்டிருப்பான். அத யோசிக்காம நான் பேசிட்டேன்டா. எனக்கு பயங்கர கோவமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த நேரம் கரெக்ட்டா சேரன் வந்துடுறாங்க. "அண்ணே ரொம்ப சாரிண்ணே என்னைய மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சேரன் உட்காந்து அழுகுறாங்க. "நான் தாம்மா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சாரிம்மா தெரியாம சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே நான் தானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எப்பயுமே நம்ம குடும்ப விஷயத்த வேற யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுண்ணே. அதனால தானே எனக்கு கோவம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவன் என்கிட்ட பேசிட்டானே, அதனால தான் எனக்கு கோவம் வந்தது. அப்படியே வந்து நான் உங்ககிட்ட பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லப்பா, நீ சொன்னதுல எந்த தப்புமே இல்லப்பா. நான் தான்ப்பா எந்த இடத்துல என்ன பேசணும்னு யோசிச்சு பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சோழன் வந்துட்டு, இனிமே அந்த ராகவ் எந்த உங்க விஷயத்துல தலையிடவே மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அவன்கிட்ட போயிட்டு நான் தெளிவா பேசிட்டு வந்துட்டேன். இனிமே உங்க விஷயத்துல தலையிட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு, எனக்கு அந்த கம்பெனில போய் வேலை பார்க்குறதுக்கு விருப்பமே இல்லனே. அவன் பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லன்னா விட்ற வேண்டியது தானே. நம்ம வேற ஏதாவது கம்பெனி நல்ல கம்பெனியா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லண்ணே இன்னும் ஒரு 3 நாளாவது அந்த ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்ணி குடுக்கணும்லண்ணே. நான் தான் அதுக்கு வந்து ஆர்க்கிடெக்ட் டிசைன் பண்ணியிருக்கிறது. அந்த ப்ராஜெக்ட் முடியிற வரைக்கும் கண்டிப்பா நான் அங்க போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லப்பா ஏதாவது சொல்லிட்டு நம்ம நிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லண்ணே அந்த ப்ராஜெக்ட்ட ரூ. 25,00,00,000 ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்ணி குடுத்தது நான் தான். ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு தான் கால் பண்ணி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அந்த ப்ராஜெக்ட் முடியிற வரைக்கும் நான் எப்படினாலும் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சோழன் இருந்துட்டு, இனிமே அவன் ஏதாவது பேசினா, செஞ்சான் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் பார்த்துக்கிறேன் அவன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆ சரி நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அதுக்கப்புறம் கிளம்பி போறாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா இந்த ராகவ் என்ன சொல்றான், என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்களுக்குள்ள பிரச்சனை வராமலே இருந்திருக்கலாம். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்.